வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி. 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும் முன் 2021 தேர்தல் முடிவுகளை ஒரு அலசல் பார்த்துவிடலாம். இந்த திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் மேல்பாதி கிராமங்கள், கீழ்ப்பாதி ஓலக்கூர் கிராமங்கள், கீழ்புதிப்பட்டு, கள்ளக்குளத்தூர், அரியாங்குப்பம், செட்டிக்குப்பம், ஜக்கம்பேட்டை, கம்பூர், குச்சிக்குளத்தூர், மரக்காணம் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளாகும். இங்கு இதுவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக 4 முறையும், திமுக 6 முறையும், காங்கிரஸ் கட்சி 4 முறையும் தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, ஜனநாயக கட்சி தலா 1 முறை தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2021 தேர்தலில் அதிமுகவை சார்ந்த அர்ஜுனன் என்பவர் 87,152 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சீதாபதி திமுகவை சார்ந்தவர் 77,399 வாக்குகளை பெற்றுள்ளார். 42.76% வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பச்சமுத்து 9,203 வாக்குகளையும் சதவீத அடிப்படையில் 5.8%, தேமுதிகவை சார்ந்த சந்திரலேகா 2,701 வாக்குகளையும் சதவீத அடிப்படையில் 1.49 வாக்குகளையும், மக்கள் நீதி மைய கட்சி சேர்ந்த பொய்யாமொழி 2,079 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,523. இந்த தொகுதியில் சீதாபதி அவர்களை அர்ஜுனன் 9,753 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் 30% வாக்குகளையும், பறையர்கள் 30% வாக்குகளையும், முதலியார்கள் 10% வாக்குகளும் தங்கள் வாக்கு வங்கியாக சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்களை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். இந்த திண்டிவன சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,21,033. அதில் ஆண்கள் 1,09,629, பெண்கள் 1,11,404. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 1,81,015. நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,523. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை திமுக மற்றும் அதிமுக இடையே ஒரு இழுபறி இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த தொகுதியில் திமுகவுக்கு ஆதரவாக 37% மக்கள் தங்கள் ஆதரவை கொடுத்துள்ளனர். இரண்டாவதாக அதிமுகவிற்கு 35% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். மூன்றாவது இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 12% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் மற்ற கட்சிகளுக்கு 9% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். 5ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 7% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மீண்டும் அடுத்த தொகுதியை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருக்கவும். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.